தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் பெண் பிள்ளைகள் போய் உதவும் போது அதை தடுத்து அதை விதித்து வயிற்றுல மிதிக்கிற அளவுக்கு அது என்ன பெரிய குற்றமாயிருச்சா? அது தேச துரோக குற்றமா? முதல்ல இந்த தலைவர்கள் இதில் போய் அரசியல் செய்கிறாங்க, இதையெல்லாம் அரசியலாக்குறாங்க, இதையெல்லாம் அரசியலாக பேசுகிறாங்க அப்படின்னு பேசுகிற தலைவர்கள் எது அரசியல்னு ஒரு பட்டியலை வெளியிட்டுட்டீங்கன்னா நாங்கள் அதை மட்டும் பேசிட்டு போகிறோம். எதுதான் அரசியல்? லட்சக்கணக்காக நாங்கள் எங்கள் கொல்லப்படுவோம் எங்கள் தாயகத்தில் ஈழத்தில், அதை பேசக்கூடாது, அது அரசியல். 840 மீனவன் கொல்லப்பட்டிருக்கான், அது அரசியல். அவன் கைது பண்ணப்படுவான், படகு பறிக்கப்படும், அதை பேசினா அரசியல். 60-70 ஆண்டுகளாக குடியிருந்த மக்களை திடீர்னு ஆக்கிரமிப்பு நீ இடிப்பீங்க. அப்போ கடற்கரையை ஆக்கிரமித்து கல்லறை கட்டியிருக்கீங்களா, அதை ஆக்கிரமிப்பான்னு கேட்டால் இதெல்லாம் அரசியல் பேசுகிறீங்க. எது அரசியல்? இந்த 1000 ரூபாயும் அரிசியும் பருப்புமா சொல்லுங்கள்? இலவச பேருந்து, சாராயம் குடிச்சு செத்தா அதுக்கு 10 லட்சம் கொடுக்குறது, இதெல்லாம் தான் அரசியலா? எதை பேசுறது? அப்போ முதல்ல நீங்கள் கற்றுக்கிட்டு வாங்க எது அரசியல்னு. பாதிக்கப்பட்ட விபத்தோ ஏதோ தீ எரிஞ்சிருச்சு, குடிசை எரிஞ்சிருச்சு, வீடு எரிஞ்சிருச்சு, மக்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க, அவங்களுக்கு அரிசி பருப்பு கொடுத்து துணிமணி கொடுத்து உதவணும்னு போகிறதுல அரசியல்னு பேசுனா என்னது? அது உதவி, அது சேவை. அதை செய்ய வந்த பொண்ணை எதுக்கு அது கீழே விழுத்து வாய்த்தில் மிதிக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய கொடுமை அது.